ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மை ஆல்பம் கலெக்ஷன் இன்னொரு எபிசோட். ஸோ இது வரைக்கும் இந்த செக்மெண்ட்டில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதாவது நிறைய ஆல்பம்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்காதவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனல் ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ப்ளேலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மை ஆல்பம் கலெக்ஷன் அப்படின்ற செக்மெண்ட்டே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் இது வரைக்கும் போட்ட ஆல்பம்ஸ் வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம எந்த படத்தோடைய ஒரு ஆல்பம் பற்றி பார்க்க போகிறோன்னா, மாரி 2015 வருஷத்தில் ரிலீஸ் ஆகி ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு படம் சொல்லலாம். அந்த படத்துடைய கதை அல்லது ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்பவே ஒரு சுமாரான ஒரு ஸ்டோரி தான். பட் ஓவராலாக அந்த படத்துடைய மேக்கிங் தனுஷ் அண்ட் அனிருத் இவங்க 2 பேர்னால தான் இந்த படம் இந்த அளவுக்காவது ஒரு அளவுக்கு ஹிட் ஆச்சு. ஒருவேளை தனுஷோ இல்லைனா அனிருத்தோ இல்லைன்னா இந்த படம் இந்த அளவுக்கு ஹிட் ஆகிக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்வி தான். முக்கியமாக தனுஷ் அவருடைய அந்த மேனரிசம், முக்கியமாக அவர் சொல்கிற அந்த டைலாக் செஞ்சிடுவேன் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் தனுஷ் பண்ணுறப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துக்கு மியூசிக் வந்து அனிருத் பற்றி சொல்லவே தேவையில்லை. முக்கியமாக டி அண்ட் ஏ அந்த காம்பினேஷன் வந்தாலே பயங்கரமாக இருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் ஆல்பமும் ஒரு மெகா ஹிட்டான ஒரு ஆல்பம் சொல்லலாம். இதில் வர சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல்பம் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் சொல்லுவேன் இந்த மாரி. ஸோ இந்த படம் எல்லாமே பார்த்துருப்போம். இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களுமே நம்ம நிறைய வாட்டி கேட்டிருப்போம். இருந்தாலும் இன்னொரு வாட்டி நம்ம இந்த எபிசோடில் இந்த படத்துடைய ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த படத்தில் மொத்தமாக வந்து 6 பாட்டு, அதாவது 5 பாட்டு ஒரு தீம் மியூசிக். ஸோ அதெல்லாம் என்னென்னு நம்ம இப்போ ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து மாரி தர லோக்கல், அதாவது ஹே பெருசு இங்கே அந்த பாட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாட்டு தான் இது. ஸோ இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் தான். அண்ட் அதே மாதிரி இந்த பாட்டை பாடிந்து தனுஷ் அண்ட் அனிருத். ஒரு மாஸ் ஹீரோக்கான ஒரு மாஸ் இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறம் வர ஒரு சாங் தான் இது. ரொம்ப சூப்பரான ஒரு சாங், செம்ம பீட்டு, இறங்கி ஆடுற மாதிரி ஒரு பாட்டு தான் இது. நான் இப்போத்துக்கும் மறக்க மாட்டேன். இந்த படம் நான் தியேட்டரில் பார்த்தப்போ இந்த பாட்டப்போ நான் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணேன், எல்லாருமே ஆடினாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணேன். ரொம்ப சூப்பரான ஒரு படம், ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு இந்த மாரி தர லோக்கல். அண்ட் எத்தனை பேர் சொல்லுங்கள், எத்தனை பேர் வந்து இந்த மாரி படத்தை தியேட்டரில் பார்த்தீங்கன்னுட்டு. நான் இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்த்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த படம் நான் தியேட்டரில் பார்க்குறப்போ. முக்கியமாக இந்த படத்தோட சாங்ஸ், முக்கியமாக இந்த தர லோக்கல், மாரி தர லோக்கல் இந்த சாங் வந்து எனக்கு ரொம்பவே ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு சாங் சொல்லுவேன். அனிருத் அவருடைய ஃபில்மோகிராஃபியில் அண்ட் தனுஷ் அவருடைய ஃபில்மோகிராஃபியில். முக்கியமாக வந்து இந்த சாங்கில் அனிருத் வந்து சின்ன கேமியோ பண்ணியிருப்பார். அவர் கோனி பைக்குள்ளேருந்து எடுத்து அவருக்குன்னு மாரி காஸ்டியூம் போட்டு ஆடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸு தனுஷோட. அந்த சீன் வரும்போது ஃபுல் தியேட்டருமே பிளாஸ்ட் ஆச்சு. அப்படி கட்டினாங்க, அவ்வளோ ஒரு கொண்டாட்டமாக இருந்துச்சு அந்த ஒரு சீன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அதனால சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் அந்த பாட்டில் அனிருத் அவருமே வந்து சூப்பராக அந்த டான்ஸ் ஆனது பண்ணியிருப்பார். அதான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த மாரி தர லோக்கல் இந்த சாங் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. 2வது பாட்டு வந்து ஒரு விதை ஆசை கேட்கிறதா அப்படின்ற இந்த சாங் தான். இந்த பாட்டு வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டை வந்து சினிமாவில் எங்கேயுமே வந்து ப்ளேஸ் பண்ணிக்க மாட்டாங்க. பட் இந்த பாட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் கிடைக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.
அண்ட் இந்த பாட்டு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு. இந்த ஆல்பமில் இந்த பாட்டை கேட்டிருக்கீங்களா, உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா அப்படின்ட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லி பார்த்துக்கோங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த படத்தில் அடுத்த பாட்டு வந்து டானு 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 அந்த பாட்டு. இந்த படத்துலேயே இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு தான் வந்து இந்த டானு டானு டானு. ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இந்த பாட்டை கம்போஸ் பண்ணியிருப்பார் அனிருத். அதே மாதிரி இந்த பாட்டில் ஒரு லிரிக்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதினது வந்து தனுஷ். இந்த பாட்டை பாடியது அனிருத் அண்ட் அலிஷா தாமஸ் அப்படின்றவங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு லவபுள் ரொமான்டிக் சாங் தான் வந்து இந்த டானு டானு டானு. ஸோ ஒரு சாதாரணமான ஒரு பொண்ணு ஒரு டானை லவ் பண்ணுறா. ஸோ அதுக்கப்புறம் எப்படி இருக்கும், அண்ட் ஒரு டானாக இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு பொண்ணை லவ் பண்ணால் அந்த ஒரு இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த பாட்டே. அந்த டைமில் இந்த பாட்டு வந்து ஒரு ஒரு மெகா சென்சேஷனல் ஹிட்னு சொல்லலாம். எங்கே பார்த்தாலுமே இந்த பாட்டு தான் போயிட்டுருக்கோம் அதிகமாக. அப்போ தான் வந்து இந்த சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பூம் ஆகுது. இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆகட்டும், இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் வந்து அதிகமாக இந்த பாட்டை வந்து ஷேர் பண்ணி அதெல்லாம் அந்த டைமில் ஒரு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாட்டு தியேட்டரில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னுமே எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டாக இந்த டானு 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 இருக்குது. அவ்வளோ பிடிக்கும் இந்த பாட்டு எனக்கு இந்த ஆல்பமில். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து பகுலு புகுலு தெகுலு மாறி இந்த பாட்டு. ஸோ இது பாட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ட்ராக்கு தான். அதாவது அந்த ஃபைட் சீக்வன்ஸில் வர ஒரு சின்ன ட்ராக் இது. இதுக்கு லிரிக்ஸ் வந்து ரோகேஷ். இந்த பாட்டை பாடினது வந்து தனுஷ். செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும். பட் அந்த ஃபைட் சீன் வந்து சூப்பராக இருக்கும். முக்கியமாக அந்த மாரியா திரும்ப அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் முக்கியமாக அந்த மார்க்கெட்டில் நடக்கிற அந்த ஃபைட்டோட வர இந்த சாங்கோட வர தனுஷோட டைலாக்ன்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னென்னா, இவனை நான் மட்டும்தான் அடிப்பேன், யார் இடத்துல வந்து யார் சீனை போடுறது செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, அந்த படம் எழுதும்போது அந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட்டு. ஸோ நான் தியேட்டரில் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் இந்த பாட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அகெயின் ஒரு இறங்கி குத்துற மாதிரி ஒரு பீட்டோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ட்ராக் மொத்தமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ராக்னு சொல்லுவேன் இந்த ஆல்பமில் எனக்கு இது. ஸோ இந்த வீடியோ பார்க்க நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த ட்ராக் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லி பார்த்துக்கோங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். அஞ்சாவது வந்து த மாரி ஸ்வாக். இதுதான் வந்து இருக்கிறதுலையே வந்து பீக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராக் வந்து இதுதான் இந்த ஆல்பம்லேயே ரொம்ப சூப்பரான ஒரு ட்ராக் எதுனா இதுதான் த மாரி ஸ்வாக். இது வந்து ஒரு மியூசிக் மட்டும்தான், ஓகே, ஓன்லி ஒரு பிஜிஎம் மட்டும்தான். பட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி சொல்லுது, இன்னும் இப்போவுமே வந்து நீங்கள் அந்த மாரி ஸ்வாக் போட்டிங்கன்னா மாரி டீசர் வரும். ஸோ அந்த டீசரில் பார்த்தீங்கன்னா கார் கண்ணாடியை உடைச்சி அந்த கண்ணாடியோடைய அந்த இது இருக்கும் இல்லையா, அந்த சில்லுங்க எல்லாம் சதறி அப்படியே தனுஷோட ஃபேஸ் காட்டி மாறி அப்படின்னு ஒரு சவுண்டோட அந்த டீசரை எண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் அந்த சீன் வரப்பவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மொத்த ஆல்பம்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ராக் எதுனா த மாரி ஸ்வாக். இதோடைய ஓவரால் டியூரேஷன் வந்து 30 செகண்ட் தான். ஆனால் அந்த 30 செகண்டில் சம்பவம் செஞ்சுருப்பார் அனிருத். அதுதான் அனிருத் சொல்லுது, வேற ஒன்றும் இல்லை. அனிருத் வந்து சாங்ஸ் எவ்வளோ சூப்பராக பண்ணுவாரோ அதே மாதிரி அந்த டைட்டில் ட்ராக்னு இருக்கும். அதாவது என்னென்னா, அந்த படம் டைட்டில் எதுவோ அந்த டைட்டில் வச்சே ஒரு ட்ராக் பண்ணுவார்.
ஸோ இந்த படத்தில் மாரி டைட்டிலா. ஸோ இந்த படத்துடைய டைட்டில் சாங், அதாவது டைட்டில் ட்ராக் வந்து த மாரி ஸ்வாக். ஸோ ஒவ்வொரு படத்துக்குமே அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைட்டில் ட்ராக் ஆனது அவர் வந்து ரெடி பண்ணுவார். அதுதான் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அனிருத் கிட்ட. அதையும் அப்பத்தில் ஒரு 2014-15 பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து பீக், இப்போவுமே பீக் தான். ஸோ அப்போ வந்து இன்னும் அதிகமாக படங்கள் வந்து கமிட் பண்ணிகிட்டே இருந்தார். அப்போ ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துக்குமே ஒரு டைட்டில் ட்ராக் ஆனது கன்ஃபார்மாக இருக்கும். அதாவது அந்த படத்துடைய டைட்டில் என்னவோ அந்த டைட்டில் வச்சே ஒரு ட்ராக்கு, ஒரு சின்ன ஒரு 30 செகண்ட்ஸோ 1 மினிட்டோ அதுக்குள்ளே ஒரு ட்ராக் ஆனது ரெடி பண்ணுவார். அப்போல்லாம் ஒரு காலம். இப்போல்லாம் வந்து டைட்டில் ட்ராக் ஆனது பெருசாக பண்ணுறதில்ல. ஸோ திரும்பி அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு இது அவ்வளோ ஒன்றும் இல்லை, சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து தப்பாக தான் தெரியும் நம்ம ரூட்டு சரியான பயலாம் கெட் அவுட்டு. இந்த சாங்க்கு லிரிக்ஸ் வந்து விக்னேஷ்வன். இந்த பாட்டை பாடினது வந்து தனுஷ், சின்ன பொண்ணு அண்ட் மகிழ்னி அப்படின்றவங்க இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. இந்த பாட்டுமே ரொம்பவே சூப்பரான ஒரு பாட்டு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்துக்கு மியூசிக் அண்ட் சாங்கோட பாடிந்து, அதோட இந்த பாட்டில் வர லிரிக்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். என்னென்னா இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு ட்ராக், ஒரு லைன் சூப்பராக இருக்கும். தனியாக வந்தோம் தனியாக போவோம் சொந்தம் பந்தம் தேவையில்லை அப்படின்ட்டு. அது ஒரு இதுவாக பார்க்காம ரியாலிட்டியாக பார்த்தோம்னா அதுதான் உண்மையான ஒரு விஷயமே. ஸோ நம்ம பிறக்கும்போது தனியாக தான் பிறக்கிறோம், நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம ஒண்டியாக தான் போவோமே. என்ன தான் உயிரான ஒரு ரிலேஷனாக இருந்தாலும் சரி, நம்ம செத்துட்டோம் அப்படின்னா நம்ம கூடவே வந்துட்டு போகிறதில்ல. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கும், அந்த டைம் வரைக்கும் அவங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து காலமாவாங்க. ஸோ அதுக்குன்னு சொந்தம் பந்தம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை, நமக்குன்னு உண்மையாக நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்களோடு நம்ம இருக்கிறது ரொம்பவே நல்லது. கம்மியான கூட்டமாக இருந்தாலும் சரி, அது நமக்கான கூட்டமாக இருக்கணும், அப்போ தான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு எனக்கே தெரில, பட் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ சொந்த பந்தம் எதுவுமே வேணாம், நான் அனாதன்னு சொல்லக்கூடாது, நான் தனியாகவே இருந்துப்பேன் யாரோட தயவும் இல்லாமல் அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ நமக்கான ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லைன்னா நல்ல ஒரு பார்ட்னரோ, நமக்கான ஒரு சின்ன சர்க்கிள், அதுவும் நல்ல சர்க்கிளாக வச்சுக்கிறது நமக்கு என்றைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். இந்த பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, தப்பாக தான் தெரியும் இந்த ஒரு பாட்டில், இந்த ஒரு படத்தில். ஸோ அவள் தான் மொத்தமாகவே இந்த படத்துடைய 5 பாட்டு ஒரு ட்ராக் மியூசிக் பற்றி நம்ம இப்போ பேசி டிஸ்கஸ் பண்ணோம். நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு இந்த ஆல்பம் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல்பம், ரொம்பவே பிடிக்கும் இன்னுமே. ஸோ அது முக்கியமான காரணம் ஃபஸ்ட்டு அனிருத், சாங்ஸ் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த மாரி படத்துடைய ஆல்பம் பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேர் வந்து இந்த மாரி படத்தை தியேட்டரில் பார்த்தீங்கன்னுட்டும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த 5 பாட்டு ஒரு ட்ராக் மியூசிக்கில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு எதுன்னுட்டு சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த படத்தில் வந்து எல்லாமே பாட்டும் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஒன்று பிடிக்கும் ஒன்று பிடிக்காது அப்படின்ட்டுலாம் எதுவும் இல்லை. பட் அதிகமாக பிடிச்சது வந்து த மாரி ஸ்வாக், அந்த ஒரு ட்ராக் தான். அது வந்து ஒரு தீம் மியூசிக், நான் அது சாங் இல்லை, பட் ஒரு சாங்காக எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு எதுன்னா, ஆக்சுவலாக எல்லாமே பிடிக்கும், பட் ஒன்றுன்னு எனக்கு எது அதிகமாக சொல்லுதுன்னு தெரில. மேபி மாரி தர லோக்கல் அந்த சாங் தான் வந்து எனக்கு இந்த படத்துலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. நான் சொல்கிறேன் இல்லையா, எனக்கு ரொம்பவே பீட்டாக இருக்கணும், அதாவது அந்த ஸ்டார்டிங்கே வந்து திண்டாக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சூப்பரான பீட்டாக இருந்தால் எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால். ஸோ இந்த ஆல்பம்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு வந்து மாரி தர லோக்கல். அண்ட் அதே மாதிரி எனக்கு இந்த என்டையர் ஆல்பம்லேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ராக் எதுன்னா த மாரி ஸ்வாக், அந்த ஒரு தீம் மியூசிக் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு எது பிடிக்கும்னு நான் சொன்னேன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்க நீங்கள் சொல்லுங்கள்,
உங்களுக்கு இந்த படத்தில் எந்த ஒரு ட்ராக் எந்த ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும்னுட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஃபா உற்சவம் அப்படின்ற அவார்ட் ஃபங்க்ஷனில் பெஸ்ட்டு லிரிக்ஸ்க்கான அந்த ஒரு அவார்டை டானு அந்த பாட்டுக்காக தனுஷ் வந்து வாங்கியிருப்பார், அதாவது வின் பண்ணியிருப்பார். ஸோ இது ஒரு அடிஷ்னலான ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், மாறி இந்த படம் உங்களுக்கு பிடிக்குமா, அதே மாதிரி இந்த படத்துடைய ஆல்பம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். இந்த வாரம் நம்ம பார்த்தீங்கன்னா மை ஆல்பம் கலெக்ஷன் செக்மெண்ட்டில் தனுஷோடைய மாறி திரைப்படத்தோடைய ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த படத்துக்கு இசை வந்து அனிருத், இந்த படத்தை இயக்குனர் வந்து பாலாஜி அப்படின்றவங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த வீக் மாதிரியே அடுத்த வீக் எந்த படத்தோடைய ஒரு ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஆல்பம் சஜஷன் இருந்துச்சுன்னா அந்த ஆல்பம் நேம் என்னன்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோன்றது போடுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா சேனலோடைய ப்ளேலிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும். அதெல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ. பாய்.